Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லெட்ஜர் நோட்ஸ். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற இந்த விஷயம் நமக்கு பெருசாக இப்போதைக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா, நீங்கள் மியூசிக் வாசிக்க ஆரம்பித்து ஒரு 1 மந்த்துக்கு இது தேவையே படாது. ஓகேவா, மியூசிக் வாசிக்க ஆரம்பித்து 1 மந்த்துக்கு இது தேவைப்படாது. பட் ஆனால் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில டவுட்ஸ் வரும், அதை நீங்கள் வாசிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 10வது 11வது வீடியோவுக்கு மேலே தான் இதனை திரும்ப நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை. ஓகேவா, பட் நீங்கள் ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஜர் நோட்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் ரைட் ஹேண்ட் சிம்பிள், லெஃப்ட் ஹேண்ட் சிம்பிள், அது எப்படி நம்ம அந்த ஸ்டேவில் எழுதுறது அதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் எழுதிக்கலாம். ஸோ 5 லைன்ஸ் போடணும். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் 5 லைன் இருக்குது, அந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஜர் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 5 லைனுக்கு கீழே வருதும், இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு கீழே வருதும் 5வது லைனுக்கு மேலே வருதும் தான் லெட்ஜர் நோட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவைப்படாது, ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட் லைனுக்கு பேர் இ, ரைட் ஹேண்டில் லாஸ்ட் லைனுக்கு பேர் இஜிபிடி எஃப். ஓகேவா, ஸோ இப்போது நீங்கள் ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்கு கீழே சில டைம் நோட்ஸில் வரும். ஓகேவா, ஈக்கு முன்னாடி என்ன இருக்குது, டி. அப்போ ஈக்கு கீழே வந்துச்சுன்னா அது டி. இப்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், டிக்கு முன்னாடி என்ன இருக்குது, சி. அப்போது இந்த 5 லைன் வந்து அது கீழே ஒரு சின்ன கோடு போட்டு கோட்டு மேலே ஒரு நோட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோட் வந்து சி. ஓகே, அதே மாதிரி இங்கே போட்டு இப்படி வந்துச்சுன்னா சிக்கு முன்னாடி பி, இப்படி வந்துச்சுன்னா ஏ. ஓகே, ஏபிசிடிஇ. அப்போது இந்த 5 லைனுக்கு கீழே வரதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 5 லைனுக்கு மேலே வருது என்ன அப்படின்னு சொன்னால் இது சிம்பிள் தான். அகெயின் எஃப்க்கு மேலே என்ன இருக்குது, ஜி. அப்போது இந்த கோட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா அது ஜி. அடுத்து இந்த கோட்டுக்கு மேலே போட்டு ஒரு சின்ன கோடு போட்டு அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜிக்கு அப்புறம் என்ன வரும், ஏ வரும், பி, சி அப்படின்னு இது போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ரைட் ஹேண்டுக்குரியது. ஃபைன், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டுக்குரியதை பார்க்கலாம். லெட்ஜர் நோட் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்டுடைய ஃபஸ்ட் லைன் என்ன, டக்குன்னு சொல்லணும், ஜி. ஸோ லெஃப்ட் ஹேண்டுடைய லாஸ்ட் லைன் என்ன, ஜிபிடிஎஃப் ஏ, ஜிபிடிஎஃப்ஏ. ஸோ இதை வச்சுட்டு அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். ஜிக்கு முன்னாடி எஃப், எஃப்க்கு முன்னாடி இ, இக்கு முன்னாடி டி, டிக்கு முன்னாடி சி. ஓகே, இது கீழே, இது அப்படியே கண்டினியூ ஆகும். அது மேலே போகிறதா இருந்துச்சுன்னா ஏக்கு அப்புறம் ஈஸி பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டே இருக்கும். அப்போது 5 லைன் 4 ஸ்பேஸ் மாத்திரம்தான் கிடையாது. ஓகேவா, ஸோ லெட்ஜர் நோட்ஸ் என்ன சொல்லுது, 5 லைனுக்கு மேலேயும் நம்ம நோட்டேஷன் எழுதுவோம், 5 லைனுக்கு கீழேயும் நோட்டேஷன் எழுதுவோம். அது ரைட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் இது இப்போதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது. இது ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்தராக நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் நம்ம வாசிக்கும் போது எக்ஸசைஸில் வரும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போதைக்கு லெட்ஜர் நோட்ஸ் அப்படிங்கிறது இதுதான்.